வணக்கம் எல்லாருக்கும். அ வெள்ளிக்கிழமை அக்டோபர் 17th 2025. ஸோ லாஸ்ட் 10 டேஸா வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ், நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து க்ளவுடா இருக்கட்டும், ஆன் பிரெமிஸா இருக்கட்டும், இட் வில் ஹோல்ட் குட். ஸோ நெக்ஸ்ட் வீக் AWS ஆரம்பிக்க போறோம். அதுக்கப்புறத்துலேருந்து எக்ஸ்டென்சிவா AWSல தான் ஒர்க் பண்ண போறோம். ஃபுல்லி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கோர்ஸ். அதனால அ இது வந்து திஸ் இஸ் அ குட் டைம் டு ரீகேப். என்னெல்லாம் படிச்சோமோ, அதில கேள்விகள் இருந்தாலோ, இல்ல அ திருவிளையாடல் மாரி கேள்விகளை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமான்ற மாரி முதல்ல நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து அ இன்னமும் வந்து நான் சில கேள்விகள் கேட்கணும்னு ஏதாவது கேட்க கேட்க எனக்கு தோணுச்சுனாக்க, நானும் கேட்பேன். அதில யார் வேணாலும் ஆன்ஸர் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து யுவர் டர்ன். அ இங்க இருக்கக்கூடிய 8 பேர், 10 பேர்ல யார் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் ஐபி கான்ஃபிகரேஷன் இருக்கு சார். ஆ, இப்போ கிளாஸ் சி ஐபியில் வந்து 192.168 டாட் அதான் சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0 இருக்குல்ல சார். ஆமா. இப்போ லிமிட்டெட் நெட்ஒர்க்கில் ஒரு 254 யூசர் இருந்தால் அது ஓகே சார். இப்போ ம். இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த லிமிட்டெட் நெட்ஒர்க்கில் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம அந்த சப்நெட் மாஸ்க் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். லைக் 255.255.255.2ன்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் சார். கரெக்ட். இப்போ அப்படி மாத்தும்போது சார், எனக்கு என்னன்னா எனக்கு அதுல இருக்க ஒரே இருக்குன்னா, எந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபிஎஸ் வந்து அசைன் பண்ண தெரியல சார். லைக் இப்போ 255.255.255னா லாஸ்ட் 0 இருக்கும். எனக்கு 254 மட்டும் அசைன் பண்ணா போதும். இங்க வந்து நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணும்போது, எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஐபிஎஸ் ஃபார் பர்ட்டிகுலர் நெட்வொர்க்குக்கு எனக்கு அசைன் பண்ணுன்ற கால்குலேஷன் எப்படி பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு சார். ஓகே. ஆம். ஸோ நான் வந்து ஒயிட் போர்ட் ஆரம்பிக்கிறேன். ஸோ எல்லாரும் இது வந்து கொலாபரேட்டிவா பண்ணுவோம். இது வந்து நான் மட்டும் தான் ஆன்ஸர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அ எல்லாருமே வந்து கொலாபரேட்டிவா இந்த கேள்விய டீல் பண்ணுவோம். சரியா? 1 செகண்ட். ஓகே. ஸோ அ உங்க கொஸ்டின் வந்து 192.168 டாட் சொல்லுங்க. .10.0 சார். 10.0 மாஸ்க் வந்து 255.255. டாட் டாட் 255 252 டாட் 25 252 சார். 252.0. டாட் 0. ஓகே. இது இப்படி மாஸ்க் இருந்தால், உங்க கேள்வி என்ன? எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஐபி ஃபார் பர்ட்டிகுலர் நெட்வொர்க்கு அசைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல சார். எப்படி அதை கால்குலேட் பண்ணணும்னு தெரியல எனக்கு. இப்போ எல்லா மாஸ்க்குமே 255 இருக்கும்போது, ஜீரோவா இருக்கும்போது நான் 254 ரேஞ்ச் எடுத்துக்கிறேன் ஈஸியா. ஸோ இப்படி இருக்கும்போது அஹ், எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் கால்குலேட் எப்படி எப்படி கால்குலேட் பண்ண எனக்கு தெரியல. ஸோ, இதுக்கு என்ன செய்யணும்னாக்க, இத வந்து ஆம் பிட்ஸா போட்டு பார்க்கணும். அந்த அந்த செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா நீங்க பிட்ஸா போடுற செஷன்? சார் நான் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கேன். ஆ, அதை மட்டும் நான் சொல்றேன் சார். அது கரெக்டானு மட்டும் பாருங்க சார். சொல்லுங்க. இப்போ 252னா ஸோ 256 ஓவரால் பிட்ஸ் இருக்கு. இப்போ 256 மைனஸ் 252 ம். அப்போ எத்தனை வருது? ஃபோர் பிளாக்ஸ் வருது சார். சரி. இப்போ 4 பிளாக்னா ஐபிஎஸ் வந்து ஃப்ரம் 10.0 டு சாரி சாரி 192.168.0.1 டு 192.168.3.254 இதுதானே சார் ரேஞ்சு? அத எழுதி பார்த்துருவோமே. ரைட். ஸோ இந்த 255 இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த 10.0 அண்ட் 252.0. ஓகே. ஓகே சார். இதில தான் நம்ம வந்து விளையாட போறோம். 10ன்றது என்ன பைனரில?
0 0 0 0 1 0 1 0 என்ன டாட் ஓகே சார். 0 0 0 0 0 0 0 0 இதுதான் வந்து சப்நெட். ஓகே, இது மாஸ்க் வந்து 252 252னாக்க 1 1 1 1 1 1 0 0 right 0 0 0 0 128 192 224 240 248 சாரி இதை விட்டேன் நான் 128 192 224 240 248 252 ஓகேயா? ஸோ இதுதான் டிவைடிங் லைன், சப்நெட் டிவைடிங் லைன். டிவைட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹோஸ்ட் ஸ்பேஸ். ஸோ அப்படின்னா இதில் என்னெல்லாம் இதெல்லாம் வந்து இக்னோருன்ற மாதிரி. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன? 1111 இது வந்து ஸோ 10 டாட் ஸோ இது வந்து 10.0னாக்க இட் கேன் கோ ஃப்ரம் ஸோ இதை வந்து நம்ம வந்து இதை 10க்கு பதிலாக ஸோ இங்கே என்னென்ன காம்பினேஷன்ஸ் பாசிபிள்? 0 0 0 1 1 0 1 1 இதுதான் வந்து பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஃபார் திஸ். இதெல்லாம் வந்து இட் கேன் பி எனிதிங் அப்படின்னு பார்த்தாக்க ஸோ வாட் வில் திஸ் டோட்டல் இது இன்னும் இப்படியே தான் இருக்குது ரைட். 10 0 இது வந்து 1 0 1 0 இங்கே தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இட் கேன் ஆல்சோ பி 0. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணணும் நம்ம 0 0 0 0 1 0. ஸோ இது என்ன நம்பர்? 1000ன்றது 8. ஸோ 8 9 10 and 11 will be the possible ranges. Okay, 8 9 10 11 dot 254 1 to 254 to 1 to 254 இப்படி போயிட்டு இருக்கும். 1 to 254 1 to கரெக்டா? யாராவது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நானும் தப்பு செய்யக்கூடிய ஆசாமி தான், நானும் மனுஷன் தான். குட் கொஸ்டின். இது புரியுதா? எனக்கு வந்து இப்படி போட்டு பார்த்தா தான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிட்ஸில் போட்டு பார்த்தா தான் இது வந்து இட்ஸ் நாட் வெரி நேச்சுரல். நம்ம வந்து நம்ம யோசிக்கிறது எல்லாமே டெசிமலில் யோசிக்கிறதுனால இந்த பைனரியாக யோசிக்கிற போது வந்து இட்ஸ் நாட் வெரி நேச்சுரல். அது வந்து ஒரு இந்த ஹேக் மாதிரி வந்து இப்படி இருந்துன்னா இப்படின்னு சொல்லாமே தவிர எனக்கு வந்து இந்த பிட்ஸாக எழுதி பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து இதெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால யூ cannot சேஞ்ச் திஸ். ஸோ இட் ஆல் ஹேஸ் டு பி 0 1 0 தான். அதை மாற்றவே முடியாது. ஓகே, இதெல்லாம் சப்நெட். அப்படின்னா இதனுடைய டெசிமல் ஈக்குவலண்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து இது 11 இது 10 இது 9 இது 8 1000 1001 1000 1010 10 and 1011 11 கரெக்டா படுதா இல்ல தப்புன்னு படுதா உங்களுக்கு? இல்ல சார், பிட் கன்ஃபியூசிங். ஆ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு சார். இது வந்து இந்த அந்த எக்ஸசைஸ் ஏதோ ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணோம். ஒரு 5 6 எக்ஸசைஸ் கூட அது பண்ணீங்களான்னு தெரியல. பட் பண்ணி பார்த்தேன் சார். ஸோ நான் அதுல சொல்லுங்க. இல்ல சார். நான் அப்ப எனக்கு புரியல. அப்ப நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி படிக்கும்போது எப்படின்னா, எந்த சப்நெட்ல இருந்து நம்பர் வேரி ஆகுதோ
அத ம். நீங்க 256 மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு வேல்யூஸ் வருதோ அதுதான் உங்க ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு மீடியம் சரி. பிளாக்ல. ஸோ அப்படி படிச்சேன். அப்படி படிச்சாக்க இதுக்கு மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலையா? மேட்ச்சு ஆ ஆகுது சார். நான் வந்து 10 டாட் நான் இங்க போட்டு பார்த்தது வந்து 1.0 10 டாட்னா கொஞ்சம் மேட்ச் ஆகும் சார். ஓகே. ஸோ எப்படி வேணாலும் இத அரைவ் பண்ணலாம். ஆனா இதுதான் அண்டர்லைங் தியரி இதுதான். ஓகே. அ இ ஸோ அத அத வந்து நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. பிகாஸ் குயிக்கா வந்து அத அசஸ் பண்ணணும்னாக்க, ஒவ்வொரு தடவையும் இப்படி பிட்ட போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நான் எதுக்கு இப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னாக்க, அண்டர்லைங் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இத போட்டு டக்குனு வந்து ஒரு கஸ்டமர் கேட்டார்னாக்க, டக்குனு அத பதில் சொல்லணும். அது வந்து எல்லா எக்ஸாம்பிளுக்கும் வேலை செய்யுதுன்னாக்க, கீப் இட் லைக் தட். ஓகே சார். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷார்ட்கட்டும் நமக்கு தேவைப்படுதே. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் பிட் எழுதி பார்த்து தான் சொல்லுவேன்னாக்க வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ 256லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? 252 எங்க இருக்கும்? 253ல சப்ட்ராக்ட் பண்ணி 4 வருது. 256 மைனஸ் 250 இஸ் 4. ஸோ இந்த 8, 9, 10, 11 எப்படி வருது அது? 192, 168 டாட். அது எப்படி அவங்க இப்போ 192.168.1.0ன்னு இருக்கும்போது 10 விட்டுங்க சார். 10 எனக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கு. 1.0ன்னு இருக்கும்போது ஆ. இப்போ பர்ட்டிகுலர் நெட்வொர்க் சார். நெட்வொர்க் வந்து 192, 168, 1.0 நெட்வொர்க் இது ரிசர்வ்டு. ஸோ இதிலிருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபிஸ் சார். இதிலிருந்து ஃப்ரம் 1 to 3.254 வரைக்கும் அந்த ஒரு பர்ட்டிகுலர் நெட்வொர்க்குக்கு ரேஞ்ச் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது இப்ப கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ 192, 168.1.0 ஆ மாஸ்க் என்ன அதே மாஸ்க்கா? ஆமா சார். ஓகே. இத போட்டு பார்ப்போமே. 252 டாட் ஆ 0. 0 ஓகே. ஸோ இத இக்னோர் பண்ணுவோம். ஸோ 192.168 டாட் 1ங்கிறது என்ன? 00000001 டாட் இது வந்து சப்நெட் எழுதுறேன் நானு. ஓகே. 00000000. 252 என்ன? லாஸ்ட் ஒன் வந்து 00வா இருக்கும். அதான் 3. ஸோ 252 ஸோ 000000. டிவைடிங் லைன் இஸ் திஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அப்படின்னா இது பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன? இந்த 2 டிஜிட்டுக்கு 00, 01, 10, 11. ஸோ இதனுடைய ஈக்குவலன்ட் நம்பர் என்ன? 0, இது 1, இது 2, இது 3. எல்லாம் முன்னாடி வந்து இதெல்லாம் மாத்த முடியாது. இந்த பிட்ஸ் எல்லாம் மாத்தவே முடியாது. ஓகே. கரெக்ட்டா வருதா? 0 டூ 3 சொன்னாங்களா? கரெக்ட்டா இருக்கு சார். இப்போ புரியுது சார். பட் இந்த மெத்தட் எனக்கு நல்லா ஈஸியா இருக்கு. எனக்கு இந்த நம்பர வச்சு 1க்கு வந்து 0லேருந்து 3 ஆரம்பிக்குது. 10க்கு வந்து 8லேருந்து ஆரம்பிக்குது. சரியா? இப்ப ஆமா பார்த்தீங்களா? சார். அதே மாரி தான் இருக்கு புரியுது. பார்க்கறதுக்கு. இது வந்து ஒ ஒ 10.0க்கு 8, 9, 10, 11 வருது. 1.0க்கு அதுக்காக 2 மைனஸ் பண்ண முடியாது. 0, 1, 2, 3 வருது. ஆமா சார். புரிஞ்சுதா? ஸோ அதனால இந்த புரியுது சார். இந்த இந்த டெசிமல் நம்பர மட்டும் பார்த்து மனசுக்குள்ளேயே பிட்ல போட்டாலே தவிர, இந்த டெசிமல் நம்பர மட்டும் பார்த்து இதிலிருந்து வந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணு, 3 சப்ட்ராக்ட் பண்ணுலாம் சொல்லிட முடியாது. ஓகே சார். ஸோ இதே 192.168.0.0 இருந்ததுனாக்க வித் த சேம் மாஸ் 0, 1, 2, 3 அதே தான் இருக்கும். எல்லாம் ஒரே ஆமா. சப்நெட் தான். ஸோ 0 டாட் ஸோ இது வந்து 192.168.0 ரைட். டாட் 0 192.168.1 190 ஸோ எந்த நம்பர் அவங்க இப்ப வந்து 192.168.3.0ன்னு சொல்லியிருந்தாலும் அதே சப்நெட்ல தான் இருக்கு அது. ஏன்னா மாஸ்க் அப்படிப்பட்டது. மாஸ்க்ல வந்து இதெல்லாம் வேறஸ் 4.0ன்னு வரும்போது அது அடுத்த சப்நெட்டுக்கு போயிரும். பிகாஸ் அது வந்து இங்க மாத்துறோம். இங்க இந்த பிட் மாறுறதுனால அது அடுத்த சப்நெட்டுக்கு போயிருது. ஸோ இந்த சப்நெட்ல
இந்த மாஸ்க் இருந்ததுன்னா 192.168.1.0.255.252 இருந்தால் இது எல்லாமே ஒரே சப்நெட் தான். ஓகே, ஒன் சப்நெட். எவ்வளவு ஹோஸ்ட் பாசிபிள்? 10 பிட் இருக்கு. இது என்னுடைய கேள்வி கேட்கிற நேரம். ஓகே, இங்கே 8 பிட்ஸ் இருக்கு. இது 8 பிட்ஸ். இது 2 பிட்ஸ். இதெல்லாம் 8 + 2 10 பிட்ஸ் இருக்கு நமக்கு. 10 பிட்ல எவ்வளவு ஹோஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன் ஒரு கிளாஸ்ல. அது என்ன ஃபார்முலான்னு யாருக்கா சொல்ல முடியுமா? 2 power h minus 2 சார். 2 பவர் h minus 2. 2 பவர் ஹெச்சா? Number of hosts minus 2, one for broadcast and one for 2 பவர் ஹெச் இல்ல, 2 பவர் Number of பிட்ஸ். 2 power host. bits, number of network bits. கரெக்ட். -2. ஸோ 2 raised to the power of 10 -2. கரெக்டா? 10 பிட் இருந்தது. இது வந்து 1024 -2, that's equal to 1022 hosts Correct. in the subnet. ஏன் 1022? ஒன்னு வந்து சப்நெட்டுக்கு போயிருது, ஒன்னு ப்ராட்காஸ்ட்டுக்கு போயிருது. Broadcasting போயிடுது. ஆனால் இந்த ரவுட்டர் சொன்னோமே, அந்த ரவுட்டரும் வந்து இதுல ஒரு ஹோஸ்ட் ஆக்குபை பண்ணிக்கும். ஆக்சுவலா அதை கவுண்ட் பண்ணீங்கன்னாக்க 1023 தான் ஆக்சுவலா, சாரி 1021 தான் ஆக்சுவலா நம்ம வந்து நம்ம மிஷின்ஸ்க்கு அலோகேட் பண்ணக்கூடியது 1021 தான். ஏன்னா ரவுட்டரும் வந்து ஒரு ஐபி அட்ரஸ், அதுவும் இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சப்நெட். ஒன் லெக் ஆஃப் அ ரவுட்டர் ஆர் அ ஃபயர்வால் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சப்நெட், இல்லையா? ஸோ இப்போ இந்த ஒரு நெட்வொர்க் இருக்கு. நம்ம இப்போ இப்படி ஒரு நெட்வொர்க்கை போட்டிருக்கோம். இதுல 10 பிட்ஸ் இருக்கு. 10 பிட்ஸ். இதுல தான் ரவுட்டர் ஆர் ஃபயர்வாலும் உட்காந்துருக்கு. ரவுட்டர் ஆர் ஃபயர்வால். இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணுமே நம்ம. அது எங்கேருந்து வரும்? இந்த சப்நெட் ரேஞ்சில் தான் வரணும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் மிஷின்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் யூ கேன் ஹாவ் 1021 எண்ட் யூசர் போடுவோம். இது வந்து சப்நெட் பார்ட்டிசிபேஷன். எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஒன் ஐபி அட்ரஸ். ஸோ மொத்தம் 1022. மூணாவது அடுத்தது வந்து சப்நெட், ஒரு ப்ராட்காஸ்ட் 1024. கணக்கு கரெக்டா வருதா? Yes. யார் வரலன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அடுத்த கேள்வி. So இந்த ரிசர்வ் ஃபார் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஃபார் நெட்வொர்க்கிங் ஐபிஎஸ் இருக்கு சார். அது ரிலேட்டடாக படிக்கும்போது இப்போ இந்த கொஸ்டின் இப்போ கேட்கணுமான்னு தெரியல சார். ஏடபிள்யூஎஸ்ல விபிஎஸ் இது பண்ணும்போது 5 ஐபி வந்து ரிசர்வ் பண்ணிக்கணும் போட்டுருக்கு சார். பட் எனக்கு அது எக்ஸாக்டா புரியல என்னன்னு சொல்லிட்டு. பட் அது ஏடபிள்யூஎஸ் வரும்போது பார்ப்போம். ஓகே சார். அது மண்டேலேருந்து டியூஸ்டேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே குட் சார். கொஸ்டின். இதை மறந்துடாதீங்க. நான் கவர் பண்ணாலும் கேளுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட், கண்டினியூ டு ரீட் லைக் தட். யூனோ, இதே நீங்கள் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸோட வரீங்க. இந்த மாதிரி கலந்து பேசுகிறப்போ தான் நம்ம வந்து வி ஆல் கெட் டு நோ வாட் த அதர் பர்சன். நேற்றுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை பற்றி யாரோ ஒருத்தர் கேட்டார். அதுக்கு முன்னால் வந்து ஒரு சர்வர் ஹேக் ஆகிடுச்சின்னு சொன்னார். இன்னொருத்தவங்க வந்து நான் ப்ராக்ஸி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி இந்த என்கிரிப்டட் எல்லாம் பார்த்தேன். நாங்கள் எல்லாத்தையும் கேட்குற போது வந்து நமக்கு வந்து ஒரு லேர்னிங் தான். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் லிசனிங் டு மை செஷன். அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இப்படி கேள்வி கேட்குறப்ப நம்மளும் யோசிக்கிறோமே, திருப்பி யோசிக்கிறப்ப தானே வந்து அது மனசில் வந்து ஒரு ஆணித்தரமாக மெமரியில் இருக்குது. அது ஆகப்பட்டது. ப்ளீஸ் அட்டெண்ட் செஷன்ஸ் as much as possible. ஈவினிங் உங்களுக்கு 8:30 to 9:30 தான்.
அதனால unless you have an emergency at work or home, please may try and attend. வேற என்ன கேள்விகள்? ரீசெண்டா இப்போ ஒரு ஹேக்கிங் போயிட்டு இருக்கு சார் இந்தியாவிலன்னு தெரியல. ம். வாட்ஸ்அப்ல வந்து அந்த குரூப் மாதிரி வெரிஃபைடு குரூப் மாதிரி ஆரம்பிச்சு அதுல ஏபிகேஸை வந்து சென்ட் பண்ணி எத இன்ஸ்டால் ஓ பண்ணுங்க. ஏபிகேயா? அந்த இது ஆமா சார். ஆண்ட்ராய்டோட இது இன்ஸ்டால் சாஃப்ட்வேர். ஆமா சார். எஸ்பிஐ பேங்க்ல இருந்து இல்லாட்டி வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ல இருந்து அந்த மாதிரி அஃபிஷியல் இது வாங்கிட்டு அதுல இருந்து ஏபிகே சென்ட் பண்றாங்க சார். யா திருட்டுக்கு வந்து எல்லையே கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு ஒரு விழிப்புணர்வு வரணும். ஆ வந்தாலும் எனக்கு எல்லா விழிப்புணர்வும் வந்துருச்சு. நம்ம மனசு வந்து பலவிதமான ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால அ சோசியல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த மாரி அன்னோன் சாஃப்ட்வேர் வரதா இருக்கட்டும், அ எப்பவுமே வந்து ஒரு காஷன் இருக்கணும். அப்படியும் வந்து என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் எல்லா இடத்துலயும் வந்து யூ நோ இன்டர்நெட்ன்றது வந்து இந்த அ சுறா மீன்களுக்கு நடுவுல ஸ்விம் பண்ற மாரி தான். ஸோ யூ நெவர் நோ. யூ நோ ஒரு இப்ப ஏதோ எனக்கும் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. நோ ஹாய் அப்படின்னு வரும். அதெல்லாம் ஏதோ ஜங்க் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். என்ன ஹாய்? ஸோ யாராவது வந்து அவங்க என்ன வெயிட் பண்றாங்க. யாராவது வந்து ஹூ ஆர் யூன்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னாக்க அங்க ஒரு ரியல் பெர்சன் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க இன்னும் தே வில் ட்ரை டூ கெட் மோர் டீட்டெயில். சில சமயம் வந்து நம்ம வந்து லெஜிட்டிமேட்டா யாராவது இப்ப 2 ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி யாரோ வந்து தான் பேரையே சொல்லாத, இந்த மாரி வந்து ஐ ஹெர்ட் யூ டீச் மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்றதுன்னே எனக்கு புரியல. ஸோ ஆ நான் கேட்டேன், அ ஒரு 2, 3 மெசேஜ் அனுப்பிச்ச பிறகு, ஹூ ஆர் யூ? ஹவ் டிட் யூ கெட் டூ நோ அபௌட் மீன்னு சொன்னபோது, தென் தே கேவ் கான்டாக்ட். அது ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஓகே. அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் பேர கண்டுபிடிச்சு நீ சொல்லுன்னு சொன்னேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து அ ஒரு ரிஸ்கி ஏதோ தோணுச்சு. தேர் மே பி லெஜிட்டிமேட் ரீசன்னு. ஸோ ஆம் இந்த மாரி கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும் நம்ப. ஸோ நெவர் ட்ரஸ்ட் வித்தவுட் வெரிஃபையிங். ட்ரஸ்ட் பட் வெரிஃபைன்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் பட் வெரிஃபை இல்ல. நெவர் ட்ரஸ்ட் வித்தவுட் வெரிஃபிகேஷன். அது நம்ம வந்து என்னத்த வெரிஃபை பண்றது? யூ நோ அ ஸோ இப்போ என்னுடைய ஃபோன்ல வந்து சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் வச்சிருப்பேன் நானு. iPhoneல அந்த ஒரு செட்டிங் இருக்கு. அவசியம் வச்சுக்கங்க. அன்னோன் காலர்ஸ்னாக்க என்னுடைய கான்டாக்ட்ல இல்லாத யாரா இருந்தாலும், அது வாய்ஸ் மெயிலுக்கு போகும். சீரியஸா எனக்கு வந்து என்னோட பேசணும், மெசேஜ் விடணும்னாக்க தே வில் லீவ் அ மெசேஜ். அ நான் இன்னார், இன்னாருடைய உறவு, உன் நம்பர வந்து இவங்க தான் குடுத்தாங்க. ஏதாவது சொல்லுவாங்க. இல்ல திருப்பி பிளைண்டா வந்து நீ என்ன கால் பண்ணுனாக்க கால் பண்ண முடியாது. மேபி அவங்க வந்து லெஜிட்டிமேட்டா இருக்கலாம். ஆனா நம்மளால கால் பண்ண முடியாது. ரைட்? நம்பர் தெரியாது. ஆனா எஸ்எம்எஸ்க்கு ஒண்ணும் லிமிட்டே கிடையாதே! ஆம். ஸோ அதனால வந்து அ வி ஹேவ் டு டேக் ஃபோன்லயும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் குடுக்குறாங்க. பட் நம்மளும் வந்து பிரைவசி கண்ட்ரோல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து நம்ம தான் ஏன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன? இத வந்து நெறைய பேர் வந்து பார்க்கணும், யூஸ் பண்ணணும். அதான் அவங்களுடைய நோக்கம். WhatsApp-ஆ இருக்கட்டும், மெசஞ்சரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ரைட்? எல்லாம் வந்து Facebook, Metaவோடது தான். ஸோ அவங்களுடைய நோக்கம் நெறைய என்கேஜ்மென்ட் வேணும். அதுக்கு தான் அவங்க சாஃப்ட்வேரே கிரியேட் பண்றாங்க. அப்படின்னா அந்த டிஃபால்ட் செட்டிங்க வந்து அவங்க வந்து தன்னுடைய அட்வான்டேஜ்க்கு தான் செட் பண்றாங்க. அப்படிதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு புது இன்னைக்கு ஃபீச்சர் இன்னைக்கு என்ன ஹேக் பண்ண தெரிஞ்சாங்க சார். இன்னைக்கு வந்து WhatsAppல எனக்கு வந்து Instagramலேருந்தே மெசேஜ் பண்ணிட்டு, என் ம், ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பிக்சரோட போட்டிருந்தாங்க. ம், அ ம், எனக்கு உன் நம்பர் வேணும் அப்டின்னாங்க. சரி நம்பர் நீ எங்க இருக்கன்னு கேட்டாங்க. நான் இங்க இருக்கேன் அப்டின்னு சொல்லும்பொழுது நம்பர் குடுத்தேன். அப்புறமேக்கு எனக்கு WhatsAppல வான்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் குடுத்தாங்க. அவன் ஆக்சுவலா அவன் யுஎஸ்ல இருக்கான். ம், பட் அவனோடது நம்பர் வந்து இந்தியா நம்பர் குடுத்தான். நான் ஆட் பண்ணிட்டு நான் என்னது இந்தியா நம்பரா இருக்கு அப்படின்னு கேட்டேன். இது என்னோட பிசினஸ் அக்கவுண்ட் நம்பரு ம், அப்படின்னா. சரி இப்ப எவ்வளோ நாள் விட்டுட்டு இப்ப எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ற அப்படின்னு ம், கேட்டேன். கிட்டத்தட்ட அவன்கிட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது அவன்ட்ட பழகி.
ரைட். யுஎஸ்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் நான் அவனுக்கு மெசேஜ் இன்னைக்கு தான் வருது. என்ன திடீர்னு இன்னைக்கு வந்திருக்கு. ம். எனக்கு ரூ. 15,000 எனக்கு அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு ஆ. இந்த நம்பருக்கு அப்படின்னு போட்டுருந்தான். நான் சொன்னேன் நீ முதல்ல என்கிட்ட பேசு. என்ன யுஎஸ் நம்பர் இல்லாம இந்த நம்பர்ல இருந்து வர அப்படின்னா, என் பிசினஸ் அக்கவுண்ட் நம்பர் இது அப்படின்னு ஆ. சொன்னான். சரி ஓகே அப்படியே கால் பண்ணு எனக்கு அப்படின்னு சொன்னேன். இல்ல கால் பண்ணவே இல்ல. நீ கால் பண்ணாம நான் ஒண்ணு பணம் போட்டியா? எந்த நம்பருக்கு உன்னோட நம்பருக்கு பணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் குடுத்தான். இந்த நம்பர் யாரோடது அப்படின்னு கேட்டேன். இந்த நம்பருக்கு தான் நீ அனுப்பணும் பணம் அப்படின்னு போட்டிருந்தான். இல்ல நான் அனுப்ப முடியாது. நீ எனக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னேன். இல்ல நீ கால் பண்ண மாட்டேன். இப்ப இங்க நைட்டு அதனால நான் இப்ப கால் பண்ண முடியாது அப்படின்னா. அப்ப நான் உனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. ஐ அம் டவுட்டிங். ஐ அம் பிளாக்கிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சாரின்னு போட்டுட்டு பிளாக் பண்ணிட்டேன். நீங்க இவ்வளவு தூரமே இழுத்துருக்க கூடாது நீங்க. இல்ல ஓ சார் அவனோட பிக்சரே எல்லாமே இருந்துச்சு. சரி நம்ம கால் பண்ணி இருக்கலாம். நம்ம குரல் கேட்டுருந்து அதனால நம்ம எதுவும் எமர்ஜென்சியா இருந்தாலும் யாரையும் அவாய்ட் பண்ண முடியாதுல்ல சார் அந்த மாரி. இல்ல, இல்ல. அதனால தான். எப்பவுமே பணம் போடுன்னு சொல்றபோது, யாருமே ம். வந்து ஃப்ரெண்டா இருந்தாக்க பணம் போடுன்னு கேட்க மாட்டாங்க. ஓகே. ம். ஸோ ம். ம். பணம் போடுன்ன உடனே இம்மீடியட்டா நம்ம எல்லாருக்கும் அலர்ட் வரணும். அதுக்கப்புறம் அத ம். கட் பண்ணி ம். விட்டுறணும். அதுக்கப்புறம் நோ ரெஸ்பான்ஸ். ரைட்? ஸோ ஓகே. அது யார் படமா இருந்தாலும் இப்போ வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க வைங்க. உங்க ஃப்ரெண்டோட குரல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அவனோட குரல் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் அவங்க அதெல்லாம் சரி. நல்ல யூ நோ ம். அ வ எனக்கு தொண்டை கட்டிடுச்சுன்னு சொல்லலாம். ரைட்? ஸோ கரெக்ட். பேசியிருந்தாலுமே பணம் போடுவீங்களா ம். நீங்க? போட மாட்டேன் சார். அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ இழுக்கணும்? ஸோ வெரிஃபிகேஷன் என்னன்னு தெரியல. என்ன எமர்ஜென்சியோ தெரியல நோ, அப்படின்றதுனால நோ, தான். நோ. இந்த இப்படியெல்லாம் வந்து கருணை காமிக்கிறதுனால தான் வந்து நெறைய பேர் எக்ஸ்ப்ளோய்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் அ ஓகே. இன்னொரு ஃப்ரெண்டோட என்ன பண்ணியிருக்கான், அந்த அ கல்ப்ரைட் அ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். இன்னார் இங்க இருக்கார். இவருடைய ஃப்ரெண்ட் இது. எனக்கு உங்க ஃப்ரெண்ட் யாருன்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்கணுமே. ஸோ Facebookல பார்த்துருக்கலாம், Instagramல பார்த்துருக்கலாம், வேற வேற பார்த்தது. அந்த ஃபோட்டோவ எடுத்து தன்னுடைய ஃபோட்டோவா மாத்தி, அத மெசேஜ் அனுப்புற மாரி அனுப்பிச்சு, ஒரு 2 பொய்ய சொல்லி பிசினஸ் நம்பர் இந்த நம்பர், அந்த நம்பர்ன்னு சொல்லி, தென் உங்கள அந்த ஒரு கான்வர்சேஷன்க்கு இழுக்கலாமான்னு பார்த்துருக்காங்க. ஓகே. ஒரு ஃப்ரெண்டோட ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க. மெசேஜ் வருது. தென் யூ ஆஸ்க் த ரைட் கொஸ்டின் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஏன் வந்து யுஎஸ் நம்பர், இந்தியா நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த பணம் போடுன்னு சொன்ன உடனேயே கட் பண்ணி விட்டுறணும். ஆமா நோ சார். டாக்கிங் நத்திங். கரெக்ட். ஓகே. ஸோ பி அவேர். அகெயின் இது மாரி கதைகள்லாம் கேட்கிறப்போ தான் இப்படி எல்லாம் நடக்குது. எவ்ரி மினிட் சம்படி இஸ் ட்ரைங் டூ கெட். ஒண்ணு நம்மகிட்ட இருந்து பணம் வாங்க பார்ப்பாங்க. இல்ல நம்மளுடைய டேட்டாவ வாங்க பார்ப்பாங்க. 2த்துல 1. ரைட்? பணம் இஸ் வெரி ஆப்வியஸ். த்ரெட் பண்ற இது பண்றது. நான் வந்து அ டாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்றேன். இல்ல அ அதனால தான் வந்து இந்த மாரி ஜென்ரலா இந்த நான் அ நெறைய இடத்துல வந்து நம்ம ஃபோன் நம்பர் கேட்பானுங்க. நான் என் வீட்டு ஃபோன் நம்பர குடுத்துருவேன். லேண்ட்லைன். அது குடுத்தாக்க வந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். யாரும் அத கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அ சில லெஜிட்டிமேட் கால்ஸ மிஸ் பண்ணா பரவால்ல. வாய்ஸ் மெயில் விடட்டுமேய்யா! வாய்ஸ் மெயில் விடு. இன்ட்ரோடியூஸ் பண்ணு. யார் என்னன்னு சொல்லு. அதுவரைக்கும் என்னால இல்லாட்டினா வந்து அவங்க யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து பதில் சொல்லலன்னு நம்மள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. எனக்கு நமக்கு வந்து வர இப்பல்லாம் யாரோட பேசுறதே இல்ல. யாரும் யாரோடையும். நமக்கெல்லாம் வர காலே இத்னூண்டு. அப்படின்னாக்க இது மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் அ ஸ்கேம். அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம். மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் அ ஸ்கேம் அண்ட் ஸ்கேமும் வந்து சொபிஸ்டிகேட்டட் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய குரல் இப்ப ரெக்கார்டிங் இருக்கு. YouTube. என்னுடைய குரல வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டாக்க வந்து நான் பேசுற மாரியே வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ நானே இருக்க மாட்டேன். நான் தான் ஸ்ரீகாந்த் பேசுறேன். அ இது தமிழ் பூமியில நான் ட்ரெய்னிங் குடுத்தேன். எப்படி இருக்கீங்க? இப்படின்னு ஒரு வாய்ஸ் மெயில் விடுறதுக்கே வந்து ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ! நான் வந்து தமிழ் பூமி கோர்ஸ் எடுத்தேன். அவர் வந்து இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நானே இருக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு ஸ்கேரி சிச்சுவேஷன். ரைட்? பட் எனி டைம் ஒரு எமோஷன எவோக் பண்ணாலோ, அந்த ஒரு தமிழ் பூமியில வந்து ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபார் த ஹோம் அண்ட் ஃபேமிலி. அவசியம் எல்லாரும் படிங்கப்பா. அது வந்து நான் ரொம்ப யோசிச்சு என்னுடைய ட்ரெய்னிங் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸோடையும் கன்சல்ட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள். அத வந்து பேக்கப் பண்றதா இருக்கட்டும். எப்படி வந்து அந்த அந்த ஃபேக்குன்னு ஒரு அக்ரோனிம் வந்து அ அ பண்ணாங்க. எனக்கு இப்ப இந்த எஃப்ஏகேஇக்கு என்னன்னு தெரியல. பட் வந்து எமோஷன்ஸ். ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் எவோக் பண்ணும். ஒரு சிம்பத்தி,
ஐயோ பாவம் அப்படிங்கிறது. ஒரு ஏர்ஜென்சிய கிரியேட் பண்ணும். எனக்கு இப்பயே பணம் வேணும். ஆ அப்படின்னு ஒரு இது. ஸோ அத அவசியம் படிங்க. படிச்சுட்டு தென் இந்த மாரி சாயல்கள் இருக்கா? அந்த சாயல நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும். இப்படி சாயல்கள்லாம் இதுல இருக்க இந்த ஃபேக் உடைய சாயல் இருந்ததுனாக்க டெஃபினட்டா அது வந்து ஒரு ஸ்கேம் தான். எல்லாத்துலயும் அது இருக்கும். ஏன்னாக்க நம்மள வந்து தே வாண்ட் அஸ் டூ டூ சம்திங். ஒரு லிங்க கிளிக் பண்ணு. உனக்கு பிரைஸ் குடுத்துருக்கேன். அது சந்தோஷமான எமோஷனா இருக்கலாம். இல்ல சோகமான எமோஷனாவும் இருக்கலாம். உனக்கு ஒரு பிரைஸ் இப்போ வந்து ஏதோ இதுல வந்து மேனேஜர் வந்து பிரைஸ் குடுத்துருக்காருனாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லிங்க கிளிக் பண்ணுவோம். நோ. எல்லாத்துலயுமே வந்து ஒரு நிதானம். எனிவே, ஐ திங்க் வி ஹவ் ஸ்போக்கன் எனஃப். எனி அதர் questions? சார் ஸ்டாலின் பேசுறேன். இது இப்போ சொல்லுங்க. ஃபயர்வால் வந்து இப்போ நீங்க ஒரு GUI காட்டுனீங்களே, 14 GUI காட்டுனீங்களே, அது வந்து நீங்க ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்க. அது வந்து அப்ளிகேஷன் அது லேயர் 7ல தான் வந்து அக்சஸ் பண்றீங்க கரெக்டா? அத அட்மினிஸ்ட்ரேட்டரா அக்சஸ் பண்றது HTTPS. எஸ். ஓகே, லேயர் 7ல தான் பண்றீங்க. பட் அந்த லேயர் 7ல இருந்து தான் நீங்க கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியுமா? எனக்கு அப்ளிகேஷன் லேயர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கரெக்ட். அது SSHஆ இருக்கலாம், செக்யூர் ஷெல்லா இருக்கலாம், HTTPSஆ இருக்கலாம். ஏன்னா அதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் வந்து பிளம்பிங். ஓகே. இந்த IP, TCP எல்லாம் வந்து நம்ம டைரக்ட் கண்ட்ரோலே கிடையாது. ஐ மீன் ஃபில்டரிங் மாரி ஏதாவது வைக்கலாமே தவிர, நம்ம ஓகே, யூசருக்கு வந்து ஆக்சஸ்ன்றது லேயர் 7 தான். ஓகே. சோ அப்போ லேயர் 7னா இப்போ ஃபயர்வாலுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம லேயர் 7லயே பில்ட் பண்ண முடியாது. ஆஹாஹாஹா! அது வந்து ஆக்சஸ் பண்றது தான் லேயர் 7. ஆனால் ஓகே. அது செய்யற வேலையெல்லாம் வந்து லேயர் 5 டூ லேயர் 6 டூ லேயர் 1 பூரா அதுதான் வேலை செய்ய முடியும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ஓனா ஃபயர்வால் ஒண்ணு மேக் பண்ணணும் அப்படின்னா, அது மல்டிபிள் ஆம் அந்த ஏற்கனவே இருக்கிற ஃபயர்வால் எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, மல்டிபிள் வெண்டர கூட டைப் பண்ணி அவங்கலாம் அந்த ஐபி செக்யூரிட்டி குடுக்குறாங்களா? இப்ப அந்த எஸ்நெட்டு, டெஸ்டினேஷன் நெட் இதெல்லாம் அ அவங்கள எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அவங்களோடலாம் டைப் பண்ணணுமா? ஸோ நீங்களே ஒரு ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணணும்னாக்க, ஆ, ஆ. இந்த எல்லா லேயரும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் அத பில்ட் பண்ண முடியும். ஓ! எல்லாத்தையும் ஓனா பண்ணணுமா? இப்ப ஐபி செக் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அத நான் ஏன் அதுவும் ரீயூஸ் பண்ணலாம். பண்ணக்கூடாது? ஓகே. தேர்ட் பார்ட்டி லைப்ரரீஸ், ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரீஸ்லாம் இருக்கே. ஸோ ஆ, அதை இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் எதுவுமே பண்ணாம இது வேலை செய்ய வைக்க முடியாது. ஓகே. ஒண்ணு நம்மளா பில்ட் பண்ணணும். இல்ல மத்தவங்க பில்ட் பண்ணத ம். நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. சோ அதிலேயே வந்து வெப்சைட் ஃபில்டரிங் எல்லாம் ஆ இருந்துச்சு. இல்ல ஆன்டிவைரஸ்லாம் இருந்துச்சு. பட் இது ஃபயர்வாலுக்கும் ஆன்டிவைரஸ்க்கும் சம்மந்தம் என்ன? ஃபைல் ஸ்கேனிங் தானே ஆன்டிவைரஸ் சொல்லுவாங்க. ஆமா. ஃபயர்வால்ல வெறும் வெப்சைட் அந்த பாக்கெட்ட படிக்க முடியாது. அந்த டிஎன்எஸ் லுக்அப் நடக்கும்போதுல இந்த எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக்லாம் அது ரீட் பண்ணும். ம். பட் ஆன்டிவைரஸ் என்ன பண்ணும் ஃபயர்வால்க்குள்ள? அதாவது இது வந்து பெரிமீட்டர் கார்டு மாரி தான் அது. பெரிமீட்டர் கார்டு வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உள்ள வரதையே நிறுத்துறதுக்கு தான் நோக்கம். ரைட்? அது எந்த விதமா ஓ, இருக்கட்டும். அது கன்டென்ட்ல இருக்கட்டும், வைரஸ் ஒரு கன்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு வெப்சைட் போறதா இருக்கட்டும், இல்ல வெளியிலருந்து உள்ள வருது, உள்ளிருந்து வெளியில வருது, எதுவா இருக்கட்டும், அத வந்து ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் பிளாக் பண்றது தான் ஃபயர்வாலுடைய நோக்கம். அதனால தான் வந்து இந்த ஆன்டி வைரஸ்லாம் அங்க இருக்கு. இல்ல அங்க டேட்டாவ படிக்க முடியாதுல்ல ஃபயர்வாலால? அதான். அதெல்லாம் படிக்கணும்னாக்க, இந்த SSLன்னு நம்ம சொன்னோமே, டீப் இன்ஸ்பெக்ஷன் ஒண்ணு சொன்னோமே, ஸோ ஆ, அந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் லோட் பண்ணி, அது வந்து என்ன ப்ராப்ளம்னாக்க, இந்த எண்ட் யூசர்ல போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னாக்கா, எண்ட் யூசர் அந்த என்னுடைய லேப்டாப்புக்கு வரும்போது, அது எல்லாத்தையுமே வந்து டிகிரிப்ட் ஆயி பிளெயின் டெக்ஸ்ட்ல வருது. ஸோ இந்த நார்டனா இருக்கட்டும், மேக்கஃபியா இருக்கட்டும், இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் இட் டூ டூ தட். நடுவுல இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம வந்து அம் யூ நோ ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு போறோம். ஆ அ ஃப்ளைட்ல போறோம். அவங்க என்ன செய்றாங்க? அ பொட்டிய பார்க்குறாங்க. பொட்டிக்குள்ள இருக்கிறதையும் பார்க்குறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அது எவ்வளோ டிலேய கிரியேட் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். ஒண்ணொண்ணுத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு பார்ப்பாங்க. மேல ஒரு பவுச் இருந்ததுன்னா அத பார்ப்பாங்க. ஹேண்ட்பேக்க பார்ப்பாங்க. எல்லாத்தையும் கன்டென்ட்ட இன்ஸ்பெக்ட் பண்றது. ஓகே. ஸோ ஓகே. அதுதான் வந்து இந்த ஃபயர்வால் பண்ண பாக்குது. ஆனா, ஆக்சுவல் ரியல் லைஃப்ல
ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் அதை பண்ணுறது இல்லை. ஏன்னாக்க அது வந்து நிறைய ஓவர் ஹெட் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் இருக்கும். ஸோ நம்ம ஃபயர்வால் ஒரு சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு புஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூனோ அது வந்து இன்டர்னல் சர்வரை ப்ரொடெக்ட் பண்ணுறோமா, யூசரை ப்ரொடெக்ட் பண்ணுறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை மேனேஜ் பண்ணி இட் பிகம்ஸ் வெரி வெரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ப்ரொஹிபிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த ஆன்டிவைரஸ்லாம் வந்து யாருமே எனேபிள் பண்ண மாட்டாங்க. அது இருக்கு, ஆனால் எனேபிள் பண்ணணும். நான் எனேபிள் பண்ணி அது எஃபெக்டிவாக இருக்கணும்னாக்க அதை சுற்றி வர ஒரு 10 வேலை செய்யணும். அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். அதனால எண்ட் பாயிண்டில் தான் வந்து ஆன்டிவைரஸ்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படும். நடுவில் இருக்கக்கூடியது அது வந்து இந்த டீப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் அந்த ஹெடரை வச்சே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் பண்ணும். அதை வந்து டிஃபென்ஸ் இன் டெப்த்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி கார்டு வந்து வாசலில் மட்டும் போட்டால் போதாது, அங்கங்கே நடுவில் உள்ள அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டை போடணும். ஸோ வீட்டு வாசல் வரும்போது அவங்க என்ன புட்டியில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஏர்போர்ட்டில் பார்க்க மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் ஆல் தி எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷனும் வேணும், நெட்வொர்க் ப்ரொடெக்ஷனும் வேணும். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு போட்டாக்க இட் பிகம்ஸ் ஒன்று திருடன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இட் பிகம்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் இட். ஸோ கொஞ்சம் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிவைட் பண்ணாக்க எல்லாருக்குமே வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த நம்ம வந்து இப்போ கூகுளுக்கு வந்து ஒரு google.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம ஃபயர்வால் வழியா போகுது. ஸோ இப்போ இதுக்கு இடையில வந்து இப்போ கோடாடி வழியா போகலாம், இல்லாட்டா இன்டர்மீடியட்டா நிறைய பின்டு சர்டிஃபிகேட் வரும்ல, மோர் தென் 3 கூட வரும்ல. ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் இருக்காது, கூகுளோட சர்டிஃபிகேட் மட்டும் வராது, இடையில இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபயர்வால் செக் பண்ணுமா? இது வந்து லெஜிட்டிமேட் இதானா அப்படின்லாம் செக் பண்ணுமா? கிரேட் கொஸ்டின். இதெல்லாம் தான் வந்து அது உடைச்சிரும். இந்த பின்டு சர்டிஃபிகேட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த எண்ட் பாயிண்ட் வந்து அதுக்கே வந்து தெரியும். ஆக்சுவல் சர்டிஃபிகேட் என்னவா இருக்கணுங்கிறது அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கே தெரியும். ஸோ நடுவில் இந்த ஃபயர்வால் உட்காந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் மாற்றிட்டு இருந்ததுனாக்க அந்த எண்ட் பாயிண்ட் வந்து இது வந்து கோடாடியோட சர்டிஃபிகேட் இல்லைப்பா, இது வேற ஏதோ சர்டிஃபிகேட். எனக்கு நடுவில் இருக்க ஃபயர்வால் என்ன பண்ணுது, தன்னை கோடாடியா ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ அப்படின்னாக்கா இந்த பப்ளிக் கீ இருக்கு இல்லையா, பப்ளிக் கீ வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ யூ கேனாட் ஜஸ்ட் யூஸ் another பப்ளிக் கீ. ஸோ இல்ல செல்ஃப் சைன்டு சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது மிமிக் பண்ணுவாங்கல்ல. அது ப்ரௌசர்லேயே வந்து சொல்லும், திஸ் இஸ் நாட் இது ட்ரஸ்டட் கனெக்ஷன் சொல்லும். சொல்லுங்க திருப்பி உங்க கேள்வி சொல்லுங்க. இல்ல இப்ப இன்டர்மீடியட் இடையில இருக்கிற பின்டு சர்டிபிகேட்ஸ் வந்து மோர் தென் 3 இருக்கு. ஸோ இது எல்லா ஃபயர்வால் வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணுமாங்கிறது நம்பர் 1 கொஸ்டின். இந்த இன்டர்மீடியட் சர்டிபிகேட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து ப்ராக்சி சர்டிபிகேட் செல்ஃப் சைன்டு சர்டிபிகேட் ஒருத்தன் வச்சிருந்தா அப்படின்னா அதையும் வேலிடேட் பண்ணுமா, இது லெஜிட்டிமேட் சர்டிபிகேட் தான் அப்படின்னு? ஏன்னா நம்ம அந்த கொடுக்குறது செல்ஃப் சைன்டு சர்டிபிகேட் தானே, அது வந்து அத்தாரிட்டேட்டிவா தான் உள்ள ஃபீட் ஆகுது. அந்த பின்டு சர்டிபிகேட்ல 3வது 4வது சர்டிபிகேட்டா உள்ள ஒருத்தன் வந்து வந்துட்டானா என்னோட ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ அது பார்க்குமா, ஃபயர்வாலால பார்க்க முடியுமா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்கெட்ஸ் ரூட் சர்டிஃபிகேட் வந்து ட்ரஸ்டட் சோர்ஸாக இருந்தால், ஸோ அது இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து செக் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஓகே. ஸோ ரூட் சர்டிஃபிகேட் இஸ் வாட் எனக்கு எல்லாருமே வந்து அதை பேஸ் பண்ணி தானே வந்து சிக்னேச்சர் வந்திருக்கு. பட் சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷன்றது ஒரு பெரிய டாபிக். ரூட் சர்டிஃபிகேட், சபார்டினேட் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் தான் நீங்கள் கேட்குறீங்க. எது மூலமாக எனக்கு அது வந்து ஒரு டெலிகேட்டட் அத்தாரிட்டி தான் அது, ரைட்? ஸோ பட் இட்ஸ் அ குட் கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு சர்டிஃபிகேட்ஸ் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஹைரார்கி. அண்ட் ரூட் சர்டிஃபிகேட் அவன் வந்து எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட், ஸோ ஹீ வில் பாசிபிளி டெலிகேட் த அத்தாரிட்டி டு சபார்டினேட் அத்தாரிட்டி. ஸோ நமக்கு வந்து கிடைக்கிற சர்டிஃபிகேட் வந்து சபார்டினேட் அத்தாரிட்டியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட் வந்து வேற எந்த ட்ரஸ்டட் அத்தாரிட்டியும் வந்து அப்படியே வந்து இது பண்ணிட முடியாது. செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டுக்கு அதுக்குன்னு ஒரு தனி பப்ளிக் கீ இருக்கும், ரைட்? இன்னொருத்தருடைய பப்ளிக் கீ எடுத்து அது போட்டுக்க முடியாது. ஓகே. ஸோ அதை வச்சு தான் வந்து நடுவில் ஏதோ ஒரு இந்த மேன் இன் த மிடில்ங்கிறது ஒரு ஃபயர்வால் பிஸ்னஸ் பாலிசிக்காக கம்பெனி சொல்லலாம், இந்த பாருபா
நீ நீ வந்து என்கிரிப்டட் கனெக்ஷனா போலாம். சில சைட்ஸுக்கு மட்டும் தான் நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பேங்கிங், ஃபைனான்ஷியல்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணாக்க வந்து பீப்பிள் வில் பி கன்சர்ன்ட். ஐடில யார் இருக்கா? யார் என்னுடைய டேட்டாவ பார்க்குறாங்கன்ற ஒரு கன்சர்ன் இருக்கிறனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்செப்ஷன் குடுக்கலாம். பட் மத்தபடி வேற எந்த சைட்டுக்கு போனாலும் பிசினஸ் பாலிசி மே சே ஆல் ஆஃப் அது வந்து நம்ம வந்து கையெழுத்து போட்டிருப்போம். அது வந்து என்ன கையெழுத்து போடுறோம்னு கூட நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஆல் ஆஃப் இட் வில் பி இன்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு இன்ஃபோசெக் கைட்லைன் இருந்ததுனால் தென் யூனோ தே ஆர் டூயிங் திஸ் மேன் இன் த மிடில் இன்ஸ்பெக்ஷன். ஆனால் அதை வந்து த எனி ஃபயர் வால் cannot காப்பி another person's certificate. அது என்ன பண்ணும்னாக்க அது இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். நேம் எல்லாம் இருக்கும். நேம் எல்லாம் வந்து அது இன்னொருத்தரோட நேமா போட்டிருக்கோம். ஆனால் பப்ளிக் கீ வந்து அதனுடைய பிரைவேட் கீயை வச்சு தான் அதை வந்து இந்த சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு பப்ளிக் கீ இருக்கும். ஸோ என் பாயிண்ட் வந்து அந்த பேரை சர்டிஃபிகேட்டில் இருக்க பேரை மட்டும் பார்த்தால் ஷுவர் இட் வில் ஒர்க். ஆனால் அது என்ன பப்ளிக் கீ வச்சுருக்க, நான் போகிற வெப்சைட்டோட பப்ளிக்கையும் அதுதானா அப்படியெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சதுனாக்கா அதான் வந்து கூகுள் பண்ணாங்க. ஸோ கூகுள் குரோமில் தே பின்ட் தட் சர்டிஃபிகேட் அண்ட் செட் யூனோ ஏன்னா நடுவில் சில அட்டாக்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு இது வந்து காம்ப்ரமைஸ் ஆச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே கூகுள் குரோம் வில் நோ கூகுள் சர்டிஃபிகேட், ரெண்டும் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் தானே. ஸோ நீ நடுவில் இதெல்லாம் மாற்றி விட்டேன்னாக்கா கூகுள் குரோம் வில் நாட் ஒர்க். ஸோ அதனால ஓகே. தான் சொல்கிறேன், இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேர். இந்த நடுவில் மேன் இன் த மிடில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. எஸ், எல்லாம் வந்து மார்க்கெட்டிங்காக வந்து ஃபீச்சர்லாம் வச்சுருக்காங்க. பட் இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேர் டு மேனேஜ் திஸ் பிகாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது, ரைட்? என்னன்னு போய் இது மில்லியன்ஸோட வெப்சைட்டோட சர்டிஃபிகேட் நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த ஃபோர்டிகேட்டை வந்து ஃபோர்டிகேட்டோ பரவாயில்ல நெட்ஒர்க்ஸோ ஏதோ ஒன்று அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த சர்டிஃபிகேட் அதனுடைய சர்டிஃபிகேட்டை வந்து யூ ஷுட் கெட் இட் சைன்டு பை அ வெரிஃபைடு ப்ரொவைடர். ஸோ பீட் அ வெரி சைன் GoDaddy வாட் எவர். ஏன்னா அதனுடைய ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் ஸ்டோர் தான் வந்து எண்ட் பாயிண்டில் இருக்குது. இல்லைன்னா வந்து இந்த ஃபயர்வால் ப்ரெசென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட்டை வந்து இன்வேலிட்னு அது எல்லாத்துக்கும் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாக்க நடுவில் வந்து இந்த இது வந்து யூசர்ஸ்க்கு அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஃபோர்டிகேட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட் வந்து வார்னிங் கொடுக்காதானே. இப்போ நமக்குள்ள ஒரு சர்வர் இருந்தது, அந்த சர்வர் ப்ரெசென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட் அதை வந்து நம்ம வந்து பார்க்கணுன்னாக்க அந்த சர்வரோட ப்ரைவேட் கீயை நீங்கள் வந்து ஃபயர்வாலில் இன்ஸ்டால் பண்ணாதான் எனக்கு அது வந்து என்கிரிப்ஷனும் ஒன்று எண்ட் டு எண்ட் கனெக்ஷனை ரெண்டாக பிரிக்குது அது. ஸோ யூசரை பொறுத்த வரைக்கும் நான் தான் GoDaddyன்னு சொல்லும், GoDaddyயை பொறுத்த வரைக்கும் நான் தான் யூசர்னு சொல்லுவோம் நடுவில் இங்கே உட்காந்துட்டு. ஆ. ஸோ போத் ஹேக்கர் டஸ் தட் and a firewall can also do that. But business பொறுத்த வரைக்கும் firewall does it, it's not a hacker. It's meant for ensuring that antivirus or anything does not go through. ஓகே. ஸோ இந்த ஃபயர்வால் அப்ளிகேஷன் வந்து எங்க சார் உட்காந்துருக்கோம்? நம்ம சர்வர்ல வந்து ரன் ஆகுமா? ஒரு சர்வீஸா ரன் ஆகுமா? திருப்பி லேயர் சொல்லுங்க. 7ல எடுக்கிற அந்த ஃபயர்வால் அப்ளிகேஷனை நம்ம நார்மல் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு சர்வீஸா ரன் ஆகுமா? Yeah, I mean இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னாக்கா ஃபயர்வாலை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரைட்? ஆமா, கரெக்ட். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஒன் மாடியூல் இன் தட் ஃபயர்வால். ஸோ ஒவ்வொரு சர்வரும் ஒவ்வொரு யூனிக் வேலை பண்ணுதில்ல. ஸோ இப்போ வெப் சர்வர்னாக்கா அதில் வந்து இது ஷாப்பிங் கார்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதுதான் அது பண்ணுற அப்ளிகேஷன். ஆனால் Correct. அந்த மெஷினில் ஒரு டிசிபி ஸ்டாக் இருக்குமே. எந்த மிஷின் எல்லாத்துலேயும் ஒரு டிசிபி கன்ஃபிகரேஷன் ஸ்டாக் எல்லாம் இருக்குல்ல. ஸோ விண்டோஸ் ஆமா. வரும்போதே இதுக்கு கீழே உண்டான எல்லாம் வந்துடுது. டிவைஸ் டிரைவர் வந்து நெட்வொர்க் கார்டில் பேக்கெட் அனுப்புறது லேயர் 2 அங்கே நெட்வொர்க் கார்டோட வந்துடும். டிசிபி ஸ்டாக்கில் ஐபியும் டிசிபியும் வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய வெப் அப்ளிகேஷனில் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி இதை டிசிபி கொடு அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். இல்லாமல் இருந்தாக்க அது வந்து டிசிபிக்கே போகாது. ஸோ அது வந்து லைப்ரரியாக யூஸ் பண்ணுறோமா, என்ன லைப்ரரி இது பண்ணுறோன்றது டெவலப்பர்ஸ்க்கு தான் தெரியும். பட் இட் ஹேஸ் டு பி தேர் பிகாஸ் அந்த அப்ளிகேஷன் அனுப்புகிற டேட்டாவை வந்து இன்னொரு பக்கம் போகணுமே. அதுக்கு டிசிபியை ரிலை பண்ணி தானே போகணும். அப்படின்னா டிசிபி கொடுத்தானுமே அந்த இன்ஃபர்மேஷனை. ஓகே.
ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ ஃபயர்வால்ல வந்து ப்ராக்ஸி வந்து எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாம செட் பண்ணலாமா? ஒரு சோர்ஸ் நேட் இருக்கு, இல்ல டெஸ்டினேஷன் நேட் இருக்கு. இந்த அட்ரஸ்ல இருந்து இல்ல இந்த கண்ட்ரில இருந்து எனக்கு வர டேட்டா எல்லாமே இந்த சர்வர் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாம இன்னொரு இதுக்கு மேப் பண்ண முடியுமா? அப்ப ப்ராக்ஸி தானே அது? அது ப்ராக்ஸி தான். ஸோ அதில் 2 மோடு குயிக்காக காமிச்சேன். ஃப்ளோ மோட்னு ஒன்று இருக்குது, ப்ராக்ஸி மோட்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டு கன்ஃபிகரேஷன். ப்ராக்ஸி மோடுனாக்கா அந்த கனெக்ஷனை ரெண்டாக, ப்ராக்ஸின்னாக்க ஒரு எண்ட் டு எண்ட் கனெக்ஷனை ரெண்டாக பிரித்து கொடுக்குறதா ப்ராக்ஸி. ஃப்ளோ அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆக்கும். ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான கனெக்ஷனில் வந்து எல்லாத்தையும் ரெண்டாக பிரிக்கணும்னாக்க. ஸோ ஃப்ளோ மோடுங்கிறது கொஞ்சம் மோர் எஃபிஷியன்ட். அது ரெண்டாக பிரிக்காது. ஆனால் அது வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் டு எண்ட் கனெக்ஷனில் நடுவில் வந்து எனக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு தேவையான விஷயம் மட்டும் அதை பண்ணிக்கும். அதுலேயும் சோர்ஸ் நேட், டெஸ்டினேஷன் நேட் எல்லாம் பாசிபிள். ஆனால் அந்த கனெக்ஷன் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ராக்ஸி மோடில் என்ன ப்ராப்ளம்னாக்க நடுவில் பிரிச்சுட்டதுனால அது வந்து இந்த எண்ட் டு எண்ட் ஐபி அட்ரஸ் விசிபிலிட்டி போயிடும். ஸோ தட் வுட் பி த ப்ராப்ளம் வித் த ப்ராக்ஸி. பிகாஸ் ப்ராக்ஸி இஸ் இனிஷியேட்டிங் ஆல்மோஸ்ட் லைக் த மேன் இன் த மிடில் சொன்னோமே, அந்த மாதிரி த ப்ராக்ஸி வில் இனிஷியேட் அ கனெக்ஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த யூசர் அண்ட் கிவ் த டேட்டா டு த யூசர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த சர்வர். ஏன்னா 2 கனெக்ஷனை ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவாங்க. 2 கனெக்ஷனை தனித்தனியாக வச்சு அந்த நடுவில் அந்த க்ளூ மாதிரி போட்டு ஒட்டுறது தான் ப்ராக்ஸியோட வேலை. அது வந்து வெரி ப்ராசஸர் இன்டென்சிவ். ஸோ அதனால ஃப்ளோ மோட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது வந்து என்னன்னாக்கா அது பண்ணாத நடுவில் ஃபயர்வாலுக்கு தேவையான ஃபங்க்ஷன், அது சோர்ஸ் நேட்டாக இருக்கட்டும், டெஸ்டினேஷன் நேட்டாக இருக்கட்டும், அதை தான் வந்து பண்ணுறது தான் ஃப்ளோ மோட்னு FortiGateல பண்ணுறாங்க. ஓகே. Thanks, Stalin. Good questions. I hope you all learned something from Stalin's questions. வேற என்ன கேள்விகள்? ஓகே. ஸோ ஒன் மோர் கொஸ்டின். இப்போ ப்ராக்ஸி இப்போ google.com போடும்போது ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா, இல்ல ஒன்ஸ் ப்ராக்ஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த அந்த சேம் செஷன்லயே கண்டினியூ ஆகுமா? google.com ஒரு கனெக்ஷன். ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு இப்போ ஒரு யூசர் வந்து 10 டேப் ஓபன் பண்றாரு, 10 டிஃபரெண்ட் சர்வருக்கு அவர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாருன்னா அந்த 10 கனெக்ஷன் இனிஷியேட் பண்ணுமா இந்த ப்ராக்ஸி, இல்லைன்னா அந்த 10 செஷனுமே சேம் இதுல ஒர்க் ஆகுமா? அது வந்து குரோம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா? ஸோ 10 டேபும் வந்து 10 சோர்ஸ் போர்ட்டை, டிஃப்ரெண்ட் சோர்ஸ் போர்ட்டை யூஸ் பண்ணி பண்ணாக்கா அது 10 செஷன் தான் அது, ரைட்? ஒரு செஷன்றது என்ன? மெயினாக வந்து சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், இதில் எது மாறினாலும் அது ஒரு புது செஷன். ஸோ அதான் கணக்கு நமக்கு. ஓகே ஓகே. பட் அது VPN டனலிங்ல வந்து ஒரு கனெக்ஷன் தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அது VPN டனல்ங்கிறது வந்து அது ஒரு புது பாதை மாதிரி, ரைட்? இது VPN டனலே கிடையாது. யாரோ பேசுறாங்களா? ஓகே. இல்ல இப்ப IPsecல வந்து ஒரே சிங்கிள் கனெக்ஷன் தான் டனலிங்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்குள்ள வந்து நிறைய என்கிரிப்ட் ஆகி போகும். கரெக்ட். பட் இதுல ப்ராக்ஸில வந்து இது அந்த இதே மாதிரி சிங்கிள் கனெக்ஷன் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுமா, இல்ல நீ சொன்ன மாதிரி போர்ட் மாற செஷன் வந்து மல்டிபிள் செஷன் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்குமா? கரெக்ட். VPNம் இதுவும் ஒண்ணு கிடையாது. VPNங்கிறது ஒரு சுரங்கப்பாதை, அதுக்குள்ள யார் வேணாலும் போகலாம், அது ஒன்றும் பண்றது இல்லை. பட் இது வந்து அப்படி கிடையாது. ஸோ இது வந்து மல்டிபிள் செஷன்ஸ், அஸ் லாங் அஸ் அந்த 4 இன்ஃபர்மேஷன் எதுல ஒன்று மாறினாலும் அது புது செஷன் தான் அது. ஓகே. சோ அப்போ வந்து நம்ம மல்டிபிள் செஷனை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. அது வந்து அப்ளிகேஷன் டிசைன் அது. ஸோ எப்போவுமே வந்து சோர்ஸ் போர்ட் ரேண்டமாக இருக்கும் ஒரு புது செஷனுக்கு. ஸோ அது வந்து அப்ளிகேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே செஷனில் அனுப்பிச்சு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து குரோமோட டிசைனை பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதை டிஸ்டிங்விஷ் பண்ணணுமே. இப்போ வந்து 10 டேப் இருக்குது. 10 டேப்ல வந்து ஒரு டேப்ல வந்து நீங்கள் வந்து google.com இது குரோம் ப்ரௌசர் இருக்கு. ஒரு டேப்ல google.com போவீங்க, இன்னொரு டேப்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா போவீங்க. டெஸ்டினேஷன்லாம் டிஃப்ரெண்ட்.
ஸோ போயிட்டு எல்லாத்தையும் ஒரே செஷனா போட்டாக்க அது திருப்பி வரும்போது யாரு எதை கொடுக்கறதுன்றது அதுக்கு எப்படி தெரியும்? அந்த அண்டர்லைங் அந்த Correct. விஷயத்துல இருக்கிற டிசிபி ஸ்டாக்குக்கு. ஓகே. அப்ப ஃபயர்வாலால வந்து இந்த யூசர் வந்து இவ்வளவு செஷன் கிரியேட் பண்ணிருக்காருங்கிறத சொல்ல தெரியாது அப்போ. அதெல்லாம் அந்த இதில் மானிட்டரிங்லாம் அதெல்லாம் வரும். செஷன்ஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னாக்க தெரியும் எவ்வளோ செஷன்ஸ் இருக்குன்னு. நேற்றுக்கு பார்த்தோமே 200 சொச்ச செஷன் இருந்தது அந்த ஃபயர்வாலில். ஓகே ஓகே யா ஓகே ஓகே சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் ஸ்டால். வேற என்ன கேள்விகள்? ஒரு நிமிஷம். ஸோ ஐ வாண்ட் ஆஸ்க் சம் கொஸ்டின். ஆக்சுவலா நான் கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வயர்ஷாக் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அதுதான் சார் எனக்கு கொஞ்சம் இதுல நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் பில்ட் பண்ணி நான் என்னால பார்க்க முடியுது. செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி மல்டிபிள் ப்ரௌசர்ல இருந்து ப்ரௌஸ் பண்ணாலும் நம்மளால வந்து ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்க முடியும். குட். ஐ மீன் இந்த மாதிரி ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களாம் வந்து மோஸ்ட்லி டெவலப்பர் வேர்ல்டில் இருக்கிறதுனால யூனோ யா யூனோ எல்லாம் பண்ணலாம். பட் சிலதெல்லாம் வந்து இல்லீகலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபேக் ப்ராக்ஸிலாம் இன்ஸ்டால் பண்ணி மற்றவங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம அதெல்லாம் ஹேக்கர் பண்ணுற வேலை. இந்த இல்லீகல் ப்ராக்ஸி இது பண்ணி அவங்க என்ன அனுப்புகிறாங்கன்னு பார்க்குறதெல்லாம் வந்து இட்ஸ் அன்எத்திக்கல். அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போர்ட் ஸ்கேன் பண்ணாங்க. நம்ம கியூரியாசிட்டியாக இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இட் வில் லீட் டு டெர்மினேஷன். பிகாஸ் மற்றவங்க விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. பார்க்கவும் முடியாது. அது ஃபயர்வால் வந்து வைரஸ்க்காக பார்க்குது. மற்றவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன, பேலன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கறது இல்லை அது. ஸோ இஃப் எனி ஆஃப் யூ இஸ் திங்கிங் ஆஃப் இதெல்லாம் படிக்கிற போது வந்து கத்தியை பற்றி படிக்கிற மாதிரி தான். கத்தியை வச்சு நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர மற்றவனை குத்தக்கூடாது. ஸோ very important that you all follow ethical ways of working. அது உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கோ இல்லையோ, கியூரியாசிட்டி இருந்தாலும் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து இட்ஸ் நாட் த ரைட் வே ஃபார் த யூஸ் ஆஃப் த நாலேஜ். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு ask some questions. Let us see. என்ன கேட்கலாம் உங்களை எல்லாரையும்? ஓகே, திஸ் a good question. யாரால லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 இந்த 3 லேயருக்கும் அது செய்யற காரியம் என்ன அப்படிங்கிறத யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? லெட் ஸ்டார்ட் வித் நம்ம லேயர் 3, லேயர் 4 பத்தி பேசிக்கோம். லேயர் 2 என்ன செய்யுது? அதனுடைய லிமிட்ஸ் என்ன? மணிகண்டன், உங்க குரலை நான் கேட்டிருக்கேனா? சார் உங்க குரலை நான் கேட்டிருக்கேனா? கண்டிப்பா சார். கேட்டிருக்கீங்களா? எனக்கு வந்து நான் வந்து யூஸரா பார்க்கறது இல்லை. ஸோ உங்களை ஓகே வந்து ஸ்பாட்ல போடணுன்றதுக்காக என்னுடைய இன்டென்ட் கிடையாது. அதனால ஓகே சார். லேயர் 2 உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லலாம் பரவாயில்ல. ஸோ இதில் எனிவே எக்ஸ்பிளைன். ஸோ லேயர் 2 என்ன செய்யுது? சார் லேயர் 2 வந்து டேட்டா லிங்க் சார். ஸோ டேட்டா லிங்க். அது சரி, அதை எதை வச்சு அது வேலை செய்யுது? டேட்டா அது பேர்லாம் தெரியாட்டா கூட பரவாயில்ல, லேயர் 2 சொன்னா போதும். பட் எதை வச்சு அதனுடைய வேலையை செய்யுது? மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ். பெர்ஃபெக்ட். மேக் அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸ் தான் வந்து சோர்ஸ் மேக்கும் இருக்கு, டெஸ்டினேஷன் மேக்கும் இருக்கு. லேயர் 2 பொறுத்த வரைக்கும் அது மட்டும் தான் தெரியும். அது அந்த பார்ட் ஆஃப் த பேக்கெட்டை தான் அது ப்ராசஸ் பண்ணும். ஓகே. ஸோ லேயர் 2ங்கிறது அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்றேன். எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஒவ்வொரு சப்நெட்டும் ஒரு லேயர் 2 1 to 1 மேப்பிங். அது நம்ம ஒரு சப்நெட்னு சொல்றது அது ஒரு லேயர் 2. லேயர் 2 டொமைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 255.255.252.0ல 1222 ஹோஸ்ட் இருக்குன்னு சொன்னோம்.
இந்த 1022 ஹோஸ்டும் ஒரு லேயர் 2 டொமைன். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ப்ராட்காஸ்ட் போச்சுன்னா எல்லாருக்கும் போகும், ஒரு ப்ராட்காஸ்ட் போச்சுன்னா. ஸோ அதனால தான் வந்து இந்த லேயர் 2 டொமைனை ஷ்ரிங்க் பண்ண பார்ப்பாங்க. அனாவசியமாக எல்லா ப்ராட்காஸ்ட்டும் எல்லாருக்கும் தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் இது நாய்ஸ் தான். அதனால they will always shrink, but always remember one IP subnet is one layer 2 domain. ஸோ அதில் சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஒன் லேயர் 2 டொமைன் இஸ் ஒன் லேயர் 3 சப்நெட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். லேயர் 3 ஓட வேலை என்ன? வேறு யாரை பிடிக்கலாம்? கார்த்திகேயன், உங்கள் குரலை கேட்டிருக்கேனா? எஸ் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஸோ லேயர் 3 ஓட வேலை என்ன? ஐபி லேயர். ஐபிஸ் அசைன் பண்றது, ஐபி பேக்கெட்ஸ் வந்து ஷேர் பண்றது. இப்போ ஐபி பேக்கெட் இருக்கு, ஒரு சோர்ஸ் ஐபி இருக்கு, ஒரு டெஸ்டினேஷன் ஐபி இருக்கு. அந்த ஐபி லேயரோட வேலை என்ன? இப்போ வந்து சென்டிங் அண்ட் ரிசீவிங் வந்து ப்ராப்பரா அந்த ஐபிஎஸ் மூலமா ஷேர் ஆகுதா அப்படின்றது. ஸோ இந்த லேயர் 3யோட வேலை என்னன்னா, நான் எனக்குன்னு ஒரு சோர்ஸ் ஐபி இருக்கு, டிஎன்எஸ் மூலமா டெஸ்டினேஷன் ஐபியும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேக்கெட்டை டெஸ்டினேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போறது தான் என்னுடைய வேலை, அந்த ஐபி லேயரோட வேலை. அதுக்கு நடுவில் ரவுட்டர் இருக்கும், அதுலேயும் லேயர் 3 இருக்கு, அது ஃபார்வர்ட் பண்ணும், ஃபார்வர்டிங் லேயர். ஓகே, ஸோ இதுதான் ஐபியோட வேலை. ஸோ நான் ஒரு சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி வேலிடாக போட்டேன்னால் அந்த பேக்கெட் அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறது. ஓகே, அதுதான் லேயர் 3யோட வேலை, ஐபியோட வேலை. அதனால தான் வந்து சப்நெட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும். இந்த ஓவர்லாப்பிங் சப்நெட்னு சொல்லுவாங்க. ஒரே சப்நெட் 2 பக்கமும் இருக்கும். அப்படின்னா நடுவில் இருக்கிற மிஷின் எங்கே இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா? காஞ்சிபுரம் லெஃப்ட்டுக்கும் காஞ்சிபுரம், ரைட்டுக்கும் காஞ்சிபுரம்னாக்க நான் எந்த பக்கம் போவேன்? ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து இந்த அக்விசேஷன் வரும்போது வரும். ஸோ நானும் வந்து 10.x யூஸ் பண்ணுறேன், நீயும் 10.x யூஸ் பண்ணுறேன், எப்படிப்பா நம்ம 2 நெட்வொர்க்கையும் பேச வைக்கிறதுன்றது நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ எனக்கு அவங்க 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த ஐபி லேயர் ஹேஸ் டு பி யூனிக், சப்நெட்ஸ் ஹேவ் டு பி யூனிக். அதனால தான் வந்து இந்த மாஸ்க் டிசைன் பண்ணுறது ஓவராகவும் போடக்கூடாது, குறைச்சலாகவும் போடக்கூடாது. அது வந்து ஒரு ஆர்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு லக்கும் சொல்லலாம். நான் டிசைன் பண்ணது நல்லபடியாக அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு. பட் என்றைக்குமே வந்து யூ ஷுட் நெவர் ஓவர் ப்ரொவிஷன் திங்ஸ் ஆர் அண்டர் ப்ரொவிஷன் திங்ஸ். ஸோ ஐபி லேயரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மணிகண்டனுக்கு ஒரு பேக்கெட் அனுப்புகிறேன்னாக்க மணிகண்டனோட மிஷின் வரைக்கும் போகிறது ஐபி லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் வந்து என்னுடைய மிஷின் இருக்குது, நடுவில் இருக்கக்கூடிய ரவுட்டர்ஸோட ரோல் இருக்குது, ஃபயர்வால் ரோல் இருக்குது, எல்லாம் தாண்டி நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் எவ்வளவோ ரவுட்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அந்த ஐபி லேயர் அது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். அப்படின்னால் டிசிபியோட வேலை என்ன? லேயர் 4 நான் தான் கொண்டு போய் சேர்த்துட்டேனே, அப்புறம் டிசிபி என்ன பண்ணுது? மோகன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சார் டிசிபி வந்து உங்களுக்கு செக்யூர்டாக கூட போக சொல்லுங்க சார். செக்யூர்டு மட்டும் இல்லை, அது நான் வந்து ஐபி லேயரில் அங்கே கொண்டு போய் போடுறேன், பட் இட்ஸ் நாட் ரிலையபிள் ஒன். மீனிங் நடுவில் ட்ராப் இருந்ததுனாக்கா ஐபி லேயருக்கு தெரியாது. யா, ஆமா எல்லாம் சார், நல்லபடியா போச்சு. யூடிபி தான் நீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது யூடிபி வந்து எண்ட் டு எண்ட் யூடிபியும் அப்படிதான். ஆனால் ஐபி லேயரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த ரவுட்டிங் மட்டும்தான் அது பார்க்கும். ரவுட்டிங் உண்டான ரவுட்டர் வந்து ரவுட்டர் வேலை பார்க்கும், அந்த பக்கம் போய் சேர்ந்துடும். பட் யூடிபி எதுக்கு இருக்குன்னாக்கா அதுவும் அன்ரிலையபிள் தான். ஆனால் இந்த போர்ட் மெக்கானிசம்ன்றது வந்து இந்த லேயர் 4 தான் வருது. அது வரைக்கும் ப்ரோட்டோகாலில் தான் இருக்கோம் நம்ம. ஓகே, எந்த அப்ளிகேஷன் அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் இருக்கே, ஐபி லேயருக்கும் அப்ளிகேஷனுக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கே, அதுக்கு அந்த லேயருக்கு வந்து போர்ட்டுன்னு ஒன்று இருக்கே. ஸோ அதை வந்து ரிலையபிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டிசிபி போர்ட்ஸ், அன்ரிலையபிளாக ஐ டோன்ட் கேர்.
அப்படின்னாக்க லாக் மெசேஜஸ் இருக்கு. ஒரு நடுவில் ஒரு லாக் மெசேஜ் போச்சுனாக்க என்ன போன்னு நினைக்கிறவங்களுக்கு யூடிபி யூஸ் பண்ணலாம். ஆர் அலர்ட்ஸ் எஸ்என்எம்பின்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஸோ டிசிபி வந்து கன்ஃபார்ம்டா நமக்கு டெஸ்டினேஷன் போயிடும் அப்படிங்கிறது ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறது டிசிபி சார். கரெக்ட், அப்சல்யூட்லி. ஏன்னா அது காணா போகிறது, நடுவில் பேக்கெட் காணா போச்சுன்னாக்கா அதை கண்டுபிடிக்கிற மெக்கானிசம் அதில் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர்லாம் நம்ம படித்தோமே, அதை கண்டுபிடிக்கிற மெக்கானிசம் இருக்குது. நான் இதை தான் அனுப்பிச்சேன், நான் இதை தான் எதிர்பார்க்குறேன், அது வந்து வரலைன்னாக்கா திருப்பி நான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவேன். அது எல்லாமே வந்து அது ரீட்ரான்ஸ்மிஷனுக்கு இல்லை ரொம்பவே வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னாக்கா கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ டிசிபி கேரண்டீஸ் தட் வாட் எவர் யூ சென்ட் will be received at the other end, no matter the நடுவில் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கலாம், நடுவில் நெட்வொர்க் டிஸ்டர்ப்ட் ஆகலாம், என்னவா இருந்தாலும் டிசிபி இஸ் ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன். நம்ம வந்து ஃபெடெக்ஸ் கூரியர் மாதிரி அதை ட்ராக் பண்ணலாம், ட்ராக் பண்ண முடியாது இந்த பேக்கெட்டை, பட் சொல்கிறேன். ஸோ டிசிபி டேக்ஸ் கேர் ஆஃப் தட். யூடிபி வந்து சென்ட் அண்ட் ப்ரே, அவ்வளோதான். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மாதிரி சார் டிசிபி. எக்ஸாக்ட்லி, பெட்டர் எக்ஸாம்பிள். எஸ், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மாதிரி டிசிபி. யூடிபிங்கிறது எனி அதர் போஸ்ட், நடுவில் வந்து காணா போகலாம், போஸ்ட் பாக்ஸ்லேருந்து ஏதாவது கீழே போட்டுடலாம், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுதான் யூடிபி. ஸோ ஐபி takes it to the destination and it has a concept of protocol, 6 for TCP, 17 for UDP. UDP or TCP has a mechanism to communicate with a higher layer, application layer வரைக்கும் போகணுமே, அதுக்கு போர்ட்ஸ் இருக்கு. அதில் யூடிபி வந்து கனெக்ஷன் லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இனிஷியல் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் கிடையாது. இந்த சின் பேக்கெட், சின் ஆக் பேக்கெட், ஆக் பேக்கெட், 3-வே அக்னாலஜ்மெண்ட் ஒன்றும் கிடையாது. அது வாட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும். ஸோ பட் அனுப்பிச்சி விட்டு இந்த போர்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ யூடிபி அப்ளிகேஷனாக இருந்தாக்க யூடிபியை கால் பண்ணிங்கனாக்கா குயிக்காக இருக்கும் அது. ஸோ இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது நடுவில் இருக்கக்கூடிய எதுக்கும் இந்த ப்ராக்ஸி என்ன பண்ணுதுனாக்கா டிசிபி லேயரை தான் பைண்ட் பண்ணுது. அதனால தான் யூடிபி லேயருக்கு வந்து ப்ராக்ஸி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபயர்வால்ஸே வந்து தே கேனாட் டூ மச் ஆஃப் அ ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ பட் த வாஸ்ட் மெஜாரிட்டி அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிசிபி அப்ளிகேஷன். யாருக்கு தான் வந்து அன்ரிலையபிள் வேணும், எல்லாருக்கும் ரிலையபிள் தான் வேணும். ஸோ அதனால் இட் வில் பி டிசிபி அப்ளிகேஷன். சரியா? ஸோ அதான் வந்து ஐ வாண்டட் டு கைண்ட் ஆஃப் கவர். குட் கொஸ்டின்ஸ், கீப் இட் கம்மிங், ஸ்டே என்கேஜ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீக் AWS ஆரம்பிக்க போகிறோம். And it will be interesting, and continue to think, continue to study, and continue to learn. So any last questions? ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி, அதை மறந்துட்டேன் நான். கரெக்ட், ஹாப்பி தீபாவளி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும். நேற்றுக்கும் சொன்னேன், ஆனால் இன்னொரு தடவை சொல்கிறதுல தப்பு இல்லையே. ஹாப்பினஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். ஸோ ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ, ஆல் ஆஃப் யுவர் ஃபேமிலிஸ். அண்ட் இருள் விலகி ஒளி வரட்டும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும். சரியா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. Happy Diwali. Yes. Okay, class on Happy Diwali. Tuesday evening, clear na? Yeah, Tuesday Okay. evening, correct. Okay, thank you. Bye. Thank you, sir. தமிழ் பொம்மைக்கு ஸ்பெஷல் ஹாப்பி தீபாவளி.